வெஜ் மீல்ஸோட லாஸ்ட் ரெசிபியாக இன்றைக்கி சுரக்காய் பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதை விட கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து சுரக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பெருங்காயத்தூள் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. இதை சேர்த்துட்டு இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணால் சுரக்காயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுரக்காய்க்கு பதிலாக சௌ இல்லை புடலங்காய் சேர்த்து செய்கிறதுனாலுமே இதே மாதிரி மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்புலேயே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். காய்க்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வேக வச்ச சுரக்காயோட பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதிக்க விட்டுருங்க. சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். தேங்காய் மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 கொதி வந்தாலே போதும். லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவசியம் இல்லை. அவ்வளோதான், சூப்பரான பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.